ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயில் மாணிக்க செடி, அதுவும் அதோட சீட் பற்றி, அதே மாதிரி சங்குப்பூ, அதுவும் அதோட சீட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். genreview.online வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் அங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மயில் மாணிக்கம் செடி அதிகபட்சம் உங்களுக்கு 2லிருந்து 3 மாதம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதோட இலைகள் மஞ்சள் கலரில் ஆகிடும். அதனால் இது அதோட விதைகளை எடுத்து வச்சுட்டு நம்ம அடிக்கடி அதை விதைச்சி விட்டோம் அப்படின்னா எப்பயுமே அந்த பூ காய அந்த செடி காஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப அது நியூ பிளான்ட்டாக அது உருவாக்கிக்கும். ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சங்குப்பூ செடியும். சங்குப்பூ பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ ஒயிட் கலரில் இருக்கும், டார்க் ப்ளூ கலர்லையும் இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஒயிட்டும் ப்ளூவும் கலந்து ஒரு மாதிரி கலர்லையும் இது இருக்கும். 3 கலரில் இருக்குது. சூப்பராக இருக்கும். அதுவுமே அதிகபட்சம் ஒரு 4 மாதம் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது பூவிலிருந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த செடி எல்லோ கலரில் ஆகிடும். ஸோ அதையுமே நம்ம விதைகளை எடுத்து வச்சு அடிக்கடி நம்ம விதைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு செடி காஞ்சு போச்சு அப்படின்னா இன்னொரு செடி புதுசாக அதுங்குள்ளே அது காஞ்சு கீழே விழுகிறவங்கள இன்னொரு செடி புதுசாக நம்மளுக்கு வந்துடும். அதுக்கான விதைகள் அதே செடியிலிருந்தே நான் விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் மயில் மாணிக்க செடியோட விதையும் இதில் இருக்கும், சங்குப்பூவோட விதையும் இதில் இருக்கும். இந்த மாதிரி அந்த செடியிலிருந்தே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம விதைச்சி விட்டுடலாம். ஸோ அது காஞ்ச உடனே இது புதுசாக நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு செடி கிடைச்சா போதும், அதிலிருந்து நம்ம ஆயிரக்கணக்கான செடிகள் உருவாக்கலாம். இதை பாருங்களேன், பார்க்கும்போதே அந்த மயில் மாணிக்க செடியிலெல்லாம் க்ரீன் கலரில் இருக்குமா லீஃபு, அதில் ரெட் கலர் பூ பூக்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுவுமே அந்த பூ என்னென்னா காலையில் மலர்ந்துட்டு மதியத்துக்கு மேலே ஒரு மாதிரி அது சுருங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சங்குப்பூவும் அப்படி தான். ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பூ அப்படியே சுருங்கிடும். அதுக்குள்ளே நம்ம அதை எடுத்து சாமிக்கு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை அப்படியே அழகாக இருக்கட்டும் அப்படின்னா அதை விட்டுட்டு அதிலிருந்து விதைகள் எடுத்து நம்ம விதைகள் சேர்த்து வச்சுக்கலாம். மேலேருந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படியே வளர்ந்து கீழே செடியெல்லாம் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அது பூ எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு மனசுமே பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.